வணக்கம் மைனர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோ பகுதியில் கடன் வாங்கி சில நேரங்களில் நாம் சில காரியங்களை செய்வோம், அல்லது நம்மளுடைய தொழிலுக்காக நாம் கடன் வாங்குவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இந்தியாவில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் கடன்கள் அதிகம் பெறப்படுகின்றன. கடன் கொடுப்பதற்காகவும் அநேக நிறுவனங்கள் முன் வருகின்றன. அதற்கு காரணம், நம்மளுடைய மேலில் அதிக சுமைகளை சுமத்துவதற்கு இந்திய அரசாங்கமும் மற்றும் அநேக கம்பெனிகளும் அதுக்கு வழிவகுக்கின்றன. அதனால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய சுமையை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது என்னுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் இதை நான் குறிப்பிடுகிறேன். காரணம், முன்பு அரசாங்கம் நம்ம மீது உள்ள எல்லா சுமைகளையும் போக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது உள்ளவர்கள் அப்படி நினைப்பதில்லை. அதனால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். கடன் வாங்குவது நாம், கடன் சுமைக்கு உள்ளாக போவதும் நாம். அதை செலுத்தவில்லை என்றால் அதனால் வரும் அவமானங்களையும் நாம் சந்திக்க நேரிடும். அதனால் தற்பொழுது நமக்கு தோன்றலாம், எனக்கு நல்ல பலன் இருக்கிறது, என்னால் செய்ய முடியும் என்று. ஒருவேளை நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்று. அதனால் கடன் தொல்லைகளிலிருந்து தயவு செய்து உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் கடன் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். மற்றபடி கடன்களிலிருந்து தொலைவில் இருங்கள். அது நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். நன்றி.